திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தான் நரேந்திரன். பொழுது விடிந்து வெளிச்சம் நன்றாக பரவத் தொடங்கியிருந்தது. விடியும் முன்பே எழுந்துவிடும் பழக்கம் பட்டவன். புதிய இடம், புதிய ஊர். வெகுநேரம் குழப்பிவிட்டு பின்னர் கண்களை மூடியதன் விளைவு நன்றாகவே தூங்கிவிட்டிருந்தான். லாட்ஜ் பையன் கதவை லேசாக தட்டினான். காஃபி, டிஃபன் சாப்பிட கீழே வர்றீங்களா? ரூமுக்கு கொண்டு வரவா? அறைக்குள்ளேயே சிறைப்பட்டு கிடக்க அவனுக்கு பிடிக்கவில்லை. கீழே வந்து சாப்பிடுகிறேன் என்று பதில் கொடுத்துவிட்டு சோப்பு பெட்டி துவாலையுடன் கதவை திறந்து கொண்டு வெளிவந்தான். பொது குளியலறை அருகே ஒரு கியூ. அவனுக்கு எரிச்சலாக இருந்தது. பம்பாய் வாசத்தில் அவர்களது பொருளாதார நிலையில் ஒரு சிறு தண்ணி பிளாட்டில்தான் அவனும் அம்மாவும் வசித்தனர். ஒரே அறை கொண்ட அந்த சிறு குடியிருப்பு இடத்தை அம்மா மிக சுத்தமாக வைத்திருந்தாள். உடம்புக்கு முடியாது படுக்கையில் விழும் வரை அம்மா மிகவும் சுறுசுறுப்பாகத்தான் வாழ்ந்தாள். சோம்பலுடன் திரிய அவனுக்கும் பிடிக்காத சங்கதி. பம்பாயின் பரபரப்பான வாழ்க்கையில் சோம்பலுடன் படுத்து கிடப்பது அவனை போன்ற மத்திய வகுப்பாருக்கு கட்டுப்படியாகாத சங்கதி. பிதுக்கி வைத்த பற்பசையுடன் பிரஷை வாயில் விட்டுக்கொண்டு தேய்த்தபடி வராந்தாவை அளந்தான். கடைசியாக உள்ளே சென்ற குண்டு மனிதர் ஆ ஓ என்று சத்தமிட்டுவிட்டு மெல்ல வெளியில் வந்தார். உள்ளே கால் வைக்க முடியாதபடி சோப்பு நுரையையும் தண்ணீரையும் கூட விட்டுவிட்டு போயிருந்தார் மகராசன். ஒரு வழியாக பல் துளக்கி குளியலை முடித்து கொண்டான். முதல் நாள் அணிந்த உடைகளை மடித்து பத்திரமாக பெட்டிக்குள் வைத்துவிட்டு வேறு ஒரு ஃபேண்ட் சட்டையை எடுத்து அணிந்து கொண்டான். கிராப்பை வாரி ஒழுங்கு செய்து கொண்டு பெட்டியில் இருந்த தன் கையிருப்பை கணக்கிட்டு பார்த்தான். இந்த லாட்ஜ் வாசத்தில் சிக்கனமாக செலவு செய்து 2 வார காலத்தை சுலபமாக ஓட்ட முடியும். வைரப்பிள்ளையார் விலை போக இன்னும் எத்தனை நாட்களாகும்? சீக்கிரம் விற்பனையை முடித்துக்கொண்டு கிடைக்கும் தொகையை வங்கியில் போட்டு ஒழுங்கு செய்துவிட்டு அவன் அடுத்தபடியாக திருநெல்வேலிக்கு கிளம்ப வேண்டும். அங்கேதான் சித்தப்பா கதிரேசன் தன் அண்ணனையும் அவன் குடும்பத்தையும் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்ன வித்தையோ அவருக்கு திடீரென்று அவர்களின் நினைப்பு வந்துவிட்டது. வயதும் நோயும் வந்துவிட்டாலே உறவினர்களின் நெருக்கத்தை தேடும் ஒரு ஆசை வந்துவிடுமோ? ஆண்டின் ஆரம்பத்தில் பொங்கலுக்கு சில தினங்களுக்கு முன்னர் நீண்ட இடைவெளிக்கு பின்னர் சித்தப்பா அவர்களுக்கு கடிதம் போட்டிருந்தார். அது அவனது டைரிக்குள் பத்திரமாக இருந்தது. அதை மறுபடியும் படிக்க விரும்பினான். எடுத்து பிரித்தான். அன்புள்ள நரேந்திரனுக்கு சித்தப்பா கதிரேசன் ஆசிகளுடன் எழுதி கொண்டது. என் அண்ணனது இறுதி சடங்குக்கு வந்த பின் ஊர் திரும்பிய நான் மறுபடி உங்களை ஒரு தடவை கூட பார்க்க முடியவில்லை. வியாபாரத்தில் மிகவும் அழுந்தி போய்விட்டேன். அண்ணியும் நீயும் இந்த பக்கம் வரவே முயன்றதில்லை. தொடர்பு கொள்ளாதது யாருடைய பிசகு என்று விவாதிப்பதை மறந்துவிடுவது நல்லது. சமீப காலமாக என் ஆரோக்கியம் மிகவும் கெட்டுவிட்டிருக்கிறது. கடைகளை பார்த்து கொள்ளவும் எனக்கு கூட இருந்து உதவவும் நம்பிக்கையான ஒரு ஆள் தேவைப்படுகிறது. நீ MA வரை படித்தவன் என்று எனக்கு தெரியும். என்னுடன் நீயும் அம்மாவும் வந்து தங்கினால் உபகாரமாக இருக்கும். உன் சின்னம்மாவின் மறைவுக்கு பின் வீடு வெறுமையில் மூழ்கிவிட்டுள்ளது. என் உள்ளம் துயரத்தில் ஆழ்ந்து விட்டிருக்கிறது. தயவு செய்து சிந்தித்து உங்கள் பதிலை விவரமாக எழுதவும். அன்புள்ள சித்தப்பா கதிரேசன். அவனது தாய் மகனுடன் திருநெல்வேலிக்கு ஒரு பயணம் போக விரும்பினாள். அதற்குள் உடல்நலம் கெட்டு அந்த ஆசையை பூர்த்தி செய்து கொள்ளாது அவள் போய் சேர்ந்து விட்டாள். வைரப்பிள்ளையாரை பற்றி எச்சரித்த போது அவன் தாய் உடனடியாக ஒரு ஆலோசனையும் கூறியிருந்தாள். சரியான விலை கிடைக்காட்டி பொருளை உன்னிடமே வச்சுக்கோ. உன் வருங்காலத்துக்கு ஒரு சமயம் சித்தப்பா ஏதாச்சும் வழி செய்யக்கூடும். பட்டணத்தில் வீண் பொழுதை ஓட்டாம சித்தப்பாவிடம் போய் சேர். ஒரு வேலை போட்டு கொடுப்பார். பிறகு நல்ல நேரம் வரப்போ இதை விற்று உன் வருங்காலத்துக்கு உபயோகிச்சுக்கோ. சித்தப்பா கிட்ட இதை பற்றி மூச்சு விடாதே. அம்மா நலிந்த குரலில் உறுதியாக சொன்னது காதில் ஒலித்து கொண்டே இருந்தது. ரத்னசாமிக்கு சில நாட்கள் அவன் அவகாசம் தர வேண்டும். பிறகுதான் திருநெல்வேலி பயணம் என எண்ணியபடி பெட்டியை மூடிவிட்டு கதவை பூட்டிக்கொண்டு கீழே வந்தான். சாப்பாட்டறையில் கூட்டம் நிறைய தொடங்கியிருந்தது. வேலைக்கு கிளம்பும் ஊழியர்களும் லாட்ஜில் தங்கியிருந்த ஒரு சிலரும் காஃபி பலகாரத்திற்கு ஆஜராகிவிட்டிருந்தனர். ஓரமாக கிடந்த மேஜை அருகே வந்து உட்கார்ந்து கொண்டான். மசாலா தோசை, காபி என்று பையனிடம் சொல்லிவிட்டு எதிரே உட்கார்ந்திருந்த மனிதரிடம் பேச பிரியமின்றி ஜன்னலை பார்த்து கொண்டிருந்தான். லாட்ஜை போலத்தான் காஃபி பலகாரமும் இருந்தது. லேசான ஊசல் வாசனையும் கருகிய எண்ணெயும் மணத்த தோசையை அவனால் திங்க முடியவில்லை.
கருத்த நீர் போல தெரிந்த காபி பார்க்க மிக அருவருப்பாக இருந்தது. ஒரு வாய் பருகிவிட்டு எழுந்து விட்டான். கல்லாப்பட்டி மனிதரிடம் காசை கொடுத்துவிட்டு வெளியே வந்தான். சென்னையில் அவனுக்கு உறவினர்களும் யாருமே கிடையாது, நண்பர்களும் இல்லை. பாதையோரமாக நின்று டைரியை புரட்டியபோது ஒரு முகவரியை கண்டுபிடித்தான். சில ஆண்டுகளுக்கு முன்னர் பம்பாயில் அவன் சந்தித்து தோழமை கொண்ட ஒரு தமிழ் இளைஞன். அவர்கள் வீட்டிலேயே 2 நாட்கள் தங்கிவிட்டு போன ராமமூர்த்தியை பார்த்தால், புரசைவாக்கம் பகவதி அம்மன் தெரு 12வது எண் வீட்டுக்கு கிளம்பினான். அங்கே போய் வருவதற்குள் நேரம் சரியாக இருக்கும். ரத்னசாமியை அவரது கடையிலேயே சந்தித்து பேசியாக வேண்டும் என்று எண்ணியபடி ஆட்டோ ஒன்றை பிடித்து கொண்டான். புரசைவாக்கத்தில் இருந்த பகவதி அம்மன் தெருவை கண்டுபிடிப்பதற்குள் நகரத்தையே ஒரு முறை வலம் வந்து விட்டார் ஆட்டோக்காரர். அவன் எதிர்பார்த்தது போல அது நகரத்தின் நெருக்கமான சந்துகளில் ஒன்றல்ல. புத்தம் புது வீடுகள் கொண்டதொரு குடியிருப்பு பகுதி. 12வது எண் வீடு மிக அழகானதொரு குட்டி பங்களா. அழைப்பு மணியை தொடுமுன் உள்ளே இருந்த நாயின் பயங்கரமான குறைப்பை கேட்டு பதறி போனான். யாரது? அதட்டியபடி பர்மனான ஒரு பெண்மணி வியர்வையில் நெற்றி மீது பரவிவிட்ட குங்கும பொட்டும் இடையில் பட்டு சேலையுமாக எட்டி பார்த்தாள். பயங்கரமாக குறைத்த நாய் ஒரு சிறு பொமரேனியன் குட்டி. எஜமானிக்கு பின்னிருந்து அவனை கோபமாக முறைத்தது. நாயை அள்ளி எடுத்து அணைத்து கொண்டாள். அவனை சந்தேகத்துடன் உற்று பார்த்தாள். ராமமூர்த்தி வீடு இதுதானே? மெல்லிய குரலில் விசாரித்தான். இந்த பெயரில் நீங்க யாரும் கிடையாது, தவறான இடத்துக்கு வந்திருக்கீங்க, அக்கம் பக்கத்தாரை விசாரியுங்கோ. படபடத்த அவள் படார் என கதவை அடைத்து கொண்டு போய்விட்டாள். அருகில் இருந்தது ஒரு வெற்றிலைப்பாக்கு கடையில் குளிர்பானம் வாங்கி அருந்திய போதுதான் சங்கதி தெரிந்தது. அங்கிருந்த ஓட்டு வீடுகளை எல்லாம் வாங்கி இடித்து தள்ளி குட்டி பங்களாக்களாக கட்டி அதிக விலைக்கு விற்று ஒரு கான்ட்ராக்டர் பெருத்த பணக்காரராகிவிட்டார் என்று கடைக்காரர் சொன்னார். ஓட்டு வீட்டில் வசித்த ராமமூர்த்தி இப்போது எங்கே போய்விட்டான்? இத்தனை பெரிய நகரத்தில் அவனை தேடிக்கொண்டு எங்கே போவது? சலிப்புடன் திரும்பினான். அதற்குள் நேரம் 10 மணியை நெருங்கிவிட்டது. பஸ்ஸை விட்டு இறங்கி மெல்ல நடந்த அந்த கடைக்கு முன் வந்து நின்றான். வா தம்பி வா, பலத்த வரவேற்பு கொடுத்தார் ரத்னசாமி. அவரது மகிழ்ச்சி ததும்பிய முகத்தை கண்டதும் அவனது கவலைகள் மாயமாகின. மனதில் தெம்பு ஏற்பட்டது. வா உள்ளே, ஒரு சில நிமிஷங்கள் அவகாசம் கொடு, வந்துட்டேன் என்றபடி அவர் மேஜை இழுப்பறையிலிருந்து ஒரு ஊதுவத்தியை எடுத்து கொளுத்தி சுவற்றில் தொங்கிக் கொண்டிருந்த மகாலட்சுமியின் படத்தின் சட்டத்திலே சொருகினார். கையெடுத்து கும்பிட்டு வணங்கினார். அவன் பக்கம் திரும்பி பெரிதாக சிரித்தார். உனக்கு தெய்வ நம்பிக்கை உண்டாப்பா? இந்த காலத்து இளைஞர் சிலர் நாத்திகம் பேசுகிறாங்க. நான் பழைய காலத்து கட்டை, சாமி பூதம்னு நம்புறேன். என் மகள் கங்காவுக்கு கடவுள் பக்தி ரொம்ப அதிகம். சிரித்தார். உட்கார், உன்னை பற்றி நினைச்சேன், நீ வந்துட்டே. உனக்கு ஆயுசு 100. தாகத்துக்கு ஏதாச்சும் தருவிக்கவா? பரிவுடன் கேட்டார். நாற்காலி ஒன்றில் அமர்ந்தான். அவனது நெஞ்சு தீவிரமாக துடித்தது. தந்தையின் நண்பரான ராமசாமியை அவன் சந்தேகிப்பது சரியா? அதெல்லாம் தேவையில்லை, உங்களை பார்த்துட்டு போக வந்தேன், முனகினான் நரேந்திரன். புரிகிறதே உன் கவலை. நீ என் ஆருயிர் நண்பன் மகன், உனக்கு உதவ வேண்டியது என் கடமை. நீ 1 வாரமாவது எனக்கு அவகாசம் தரணும், அவசரப்படக்கூடாது. நீ என்ன காட்டிலையா இருக்க? பட்டணத்தில் பொழுது வேகமாக ஓடிடும். அழடா, சொல்ல மறந்துட்டேனே, நீ இங்கே இருக்கிற வரை தினமும் ராத்திரிக்கு எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வந்துடணும் என்றார் உரிமை தொனித்த குரலில். எதுக்கு உங்களுக்கு சிரமம்? புன்னகைத்தான் அவன். கங்கா சமைக்கிறா, நீ சாப்பிட போற, இதில் எனக்கு என்ன சிரமம்? கூச்சப்படாதே தம்பி, எங்கள் வீட்டை உன் வீடா நினச்சிக்கோ. அந்த நாளில் நானும் உன் அப்பாவும் பள்ளிக்கூடத்தில் படித்த நாளில் ஒருத்தர் மேலே ஒருத்தர் எத்தனை அன்பு வச்சிருந்தோம். அதெல்லாம் பெரிய கதை. வீட்டுக்கு வா, நிதைக்கும் உன் அப்பாவை பற்றி நிறைய பேசுகிறேன், சிரித்தார். அந்த முகத்தில் பரவி நின்ற பரிவு, கண்களில் தெரிந்த கனிவு, அவர் பேசிய தோரணை எல்லாம் அவன் மனதிற்கு இதமாக இருந்தது. இத்தனை நல்லவரை பற்றி மனம் குழம்புவது மதியீனம். அவர் சொல்படி அவசரப்படுவதில் நியாயமில்லையே. தன்னையே கடிந்து கொண்டு விடைபெற்று கொண்டு கிளம்பினான். அன்று மாலை பொழுது எப்பொழுது வரும் என்று காத்திருந்து ஆவலுடன் கிளம்பினான். முதல் நாள் போலவே ரத்னசாமி அவனுக்காக காத்திருந்து கதவை திறந்தார். நெய்யும் மசாலாவும் மணத்த பிரியாணி, தயிர் குழம்பு, புதினா பச்சடி என அவனுக்கு பிடித்த உணவு. இன்று அவன் சற்று துணிவாகவே மேஜைக்கு அருகே வந்து பரிமாறிக்கொண்டிருந்த கங்காவை துணிவுடன் பார்த்தான். ரோஜா வண்ண ஷிஃபான் புடவையில் அன்றலர்ந்த மலர் போல் அவள் முதல் நாளை விட இன்னும் கூடவே அழகாக தெரிந்தாள். நெஞ்சம் சிலிர்த்து போனான். சாப்பிடு என்று ரத்னசாமி உபசரித்த போது தன் உணர்வுகளை மறைக்க சோற்றை பார்த்தான்.
அதுவா? அவள்தான் கங்காவின் தாய். சாயலில் கங்கா அப்படியே அம்மாவின் அச்சு. சுவற்றில் தொங்கிய படத்தை பார்த்து பெருமையாகச் சொன்னார். அன்று உணவுக்கு பின் அதிக நேரம் தங்காது கிளம்பிவிட்டான். அடுத்த நாளும் அதே பலத்த உபசரிப்புதான். அதற்கு அடுத்த நாள் அவன் வைரப்பிள்ளையாரின் நினைவை ஒரு பக்கம் ஒதுக்கிவிட்டு பலமுறை கண்களால் தன்னை பரிவுடன் பார்த்து முறுவலித்த கங்காவை பற்றி சிந்திக்கலானான். ஒரு வார காலம் நிமிடமாக ஓடிச் சென்றது. ஆனால் அந்த குடும்பத்துடன் 1000 ஆண்டு பழகிவிட்டது போன்ற பரிவு உணர்வில் கரைந்து போய்விட்டான். நாளைக்கு உன் பொருளை பற்றி முடிவா ஒரு செய்தி சொல்ல முடியும். மறக்காம சாப்பாட்டுக்கு வந்துடு. முதுகை தட்டி அவர் விடை கொடுத்த போது அவன் மனம் உற்சாகத்தில் திளைத்தது. வைரப்பிள்ளையார் விலை போய் அவனுக்கு நல்ல தொகை கிடைத்து விட்டது என்று அவன் ரத்னசாமியின் தொடர்பை துண்டித்துக் கொள்ள மனமில்லை. கண்களில் பேசி மனதை கவர்ந்துவிட்ட கங்காவை அவன் உள்ளத்திலிருந்து உதறிவிட முடியாது. அப்பாவின் நண்பர் ரத்னசாமி, அவர்களது வகுப்பைச் சேர்ந்தவர். ஜாதி பிரச்சனை கிடையாது. அவன் படித்தவன். வைரப்பிள்ளையார் விலை போன பின் கொஞ்சம் பணம் படைத்தவனாகி விடுவான். திருநெல்வேலிக்கு புறப்படும் முன் மெல்ல அவரிடம் தன் மனதை திறந்தால், அம்மா உயிருடன் இப்போது கூட இருந்திருந்தால் கட்டாயம் சம்பந்தம் பேசி விடுவார்களே. ரத்னசாமிக்கு அவனை மருமகனாக அடைய கசக்கவா செய்யும்? பஸ்ஸிலிருந்து இறங்கி அவன் லாட்ஜை நோக்கி நடந்தபோது அவன் காதுகளில் கல்யாண மேள சத்தம் கேட்டது. மணக்கண் முன் மணப்பந்தலின் கோலாகலம் தெரிந்தது. இன்பமாக பெருமூச்சு விட்டான். 2 வார காலம் யுகமாக மெல்ல நகர்ந்தது. ரத்னசாமி சொன்னது போல பட்டணத்தில் பொழுதை அவனால் வேகமாக விரட்ட முடியவில்லை. உறவினர்கள் நண்பர்கள் என்று தேடிக்கொண்டு போக யாரும் இருக்கவில்லை. லாட்ஜில் நாள் முழுவதையும் கழிக்க முடியாது தவித்தான். அண்ணா சாலையில் தான் எத்தனை தடவைகள் நடப்பது? அப்படியும் காட்டில் அலைவது போன்றதொரு தனிமை அவனை அலைகழித்தது. மகாபலிபுரத்துக்கு போய் வந்தான். கடற்கரையிலே உலாவினான். பாதையோரத்து கடைகளை பார்வையிட்ட வண்ணம் எதிரே போவோர் வருவோர் மேல் இடித்து திட்டுகளை வாங்கி கட்டி கொண்டான். என்ன பார்க்கிற? என்ன வேணும் என்று அதட்டிய பழைய புத்தக கடைக்காரருக்கு பதில் சொல்ல முடியாது. தனக்கு தேவையில்லாத ஒரு புத்தகத்தை விலைக்கு வாங்கி கொண்டான். ஆரஞ்சு பழங்களை வாங்கி உரித்து பாதையோரத்தில் நின்று கொண்டு பஞ்சத்தில் அடிப்பட்டவன் போல தின்றான். சில சினிமாக்களுக்கு டிக்கெட் வாங்க நீண்ட கியூவில் நின்று முடிவில் உள்ளே சென்று என்ன பார்த்தோம் என்று நினைவின்றி தன் கவலைக்குள்ளே மூழ்கியவனாக வெளியே வந்தான். மண்டை வெடித்துவிடும் போன்ற இருக்க உணர்விலே தவித்து கொண்டுதான் அன்று காலை அவன் எழுந்திருந்தான். ரத்னசாமி வீட்டில் ஒரு வேளைதான் சாப்பாடு கிடைத்தது. மீத நேரத்தில் அவன் லாட்ஜிலும் வெளியே கண்ட ஓட்டலிலும் சாப்பாட்டை முடித்து கொள்ள நேர்ந்தது. கணக்கு பார்த்துத்தான் செலவு செய்து கொண்டிருந்தான். ஆனாலும் கையிருப்பு வேகமாக கரையத் தொடங்கியது. சீக்கிரம் ஊருக்கு வரப்போவதாக சித்தப்பாவுக்கு ஒரு கார்டு போட்டிருந்தான். விரைவாக அவன் கிளம்பியாக வேண்டும். ரயில் பயணத்திற்கு பணம் தேவையாயிற்றே. அங்கே போனதும் என்ன செலவுகள் ஏற்படுமோ? சித்தப்பா தங்க இடமும் பசிக்கு சோறும் தரக்கூடும். மற்ற செலவுகளுக்கு பணம் தேவைப்பட்டால் அவரிடம் கை நீட்டி யாசிக்க இயலுமா? கேடு. ஓங்கி உயரமாக வளர்ந்திருக்கிறான். பட்டப்படிப்பை முடித்தவன் கையில் காசில்லாமலா பம்பாயிலிருந்து புறப்பட்டிருக்கிறான் என்று சித்தப்பா அவனை எடுத்த எடுப்பிலேயே மட்டமாக நினைத்து கொள்ளக்கூடும். இனியும் தொடர்ந்து அவன் சென்னையில் அந்த லாட்ஜில் தங்கி காலத்தை ஓட்டுவதில் பயனில்லை. 2 வாரங்களில் சாதிக்க முடியாத காரியத்தை இன்னும் சில நாளில் ரத்னசாமி முடித்து கொடுத்து விடுவார் என்ற நம்பிக்கை இல்லை. அன்று இரவு அவர் வீட்டுக்கு சாப்பிட போகும்போது கட்டாயம் கொடுத்த பொருளை திருப்பி கேட்டு வாங்கி வந்துவிட வேண்டும். அம்மா சொல்லியபடி சித்தப்பாவுக்கும் பிள்ளையாரை பற்றி சொல்லாது ரகசியமாக வைத்திருந்து வேலை வந்தபோது அவனே விற்று முதலாக்க வேண்டும். திரும்ப திரும்ப இதையே யோசித்து குழப்பி போய் இங்கும் அங்கும் அலைந்து பஸ்ஸில் ஏறி இறங்கிவிட்டு மாலை பொழுது மங்கியதும் ரத்னசாமி வீட்டிற்கு கிளம்ப ஆயத்தமானான். கதவை கங்காதான் திறந்தாள். ஆரஞ்சு வண்ண வாயில் சேலையில் தலைகொள்ளா கனகாம்பரத்துடன் உதட்டில் புன்னகையுடன் நின்றவளை பிரமிப்புடன் விளக்குலியில் பார்த்தான். ரத்னசாமியின் மகளின் அழகு அவனது உள்ளத்தை அள்ளி கொண்டு விட்டது. நெஞ்சம் படபடக்க மூச்சு திணறிவிடும் போன்ற தவிப்பில் அவளை நிமிர்ந்து நன்றாக பார்த்தான். அப்பா குளிச்சுக்கிட்டு இருக்கார். நீங்க வந்தா உள்ளே அழைச்சி உட்கார வைக்க சொன்னார். தோற்றத்திற்கொப்ப இனிமையாக ஒலித்த குரல் அவன் காதுகளை மெல்ல தழுவியது. மௌனமாக அவள் பின்னால் மெல்ல நடந்தான். அப்பாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். முல்லை முட்டுக்கள் போன்ற வரிசை பற்கள் தெரிய அவள் சிரித்தாள். வைரப்பிள்ளையாரையே மறந்து போனான். பளிச்சென்று எரிந்த குழல் விளக்கொளியில்
காலோடு தலை அவளை பார்த்து சொக்கி போனவனாக சோபா ஒன்றில் சாய்ந்து கொண்டான். ஆச் ஊச் என்ற சப்தங்களை எழுப்பியபடி வேட்டி பனியனில் ஈரத்துண்டை கை மடக்கில் போட்டுக்கொண்டு ரத்னசாமி வெளியே வந்தார். வா தம்பி, இன்னைக்கு நீ எங்கே வராது போயிடுயோன்னு கவலைப்பட்டேன். கொஞ்ச நேரம் காத்து பார்த்துட்டு குளிக்க போனேன். இன்னைக்கு இந்த கிழ குழந்தைக்கு 63 வயது. கட்டாயம் பிறந்த நாளை கொண்டாடணும்னு கங்கா பிடிவாதம் செய்தா. உறக்க சிரித்தார் உற்சாகமாக. போன வருஷம் பிறந்தநாள் போது அப்பா காய்ச்சலாக படுத்திருந்தார். அதனால்தான் இந்த தடவையாவது முடிக்காமல் முறுவலித்தாள் கங்கா. தந்தையின் எதிரில் அவன் முன்னே அதிகம் நிற்காது இதுநாள் வரை மறைந்து கொண்டிருந்த கங்கா இன்று சகஜமாக பேசினாள். ராமசாமியும் அதை கண்டுகொள்ளாதவர் போல் இருந்தார். பிள்ளை இல்லா வீட்டிலே கிழவன் துள்ளி விளையாடுகிறான்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு புது வேட்டியும் பனியனும் போட்டுக்கணும்னு கங்காவின் உத்தரவு. கங்காவுக்கு கல்யாணமாகி இந்த வீட்டில் ஒரு குழந்தை தவழும் முறை இந்த கிழவன் விளையாடலாம் போல இருக்கு. அப்படித்தானே அம்மா? வேடிக்கையாக பேசினார். உற்சாகமாக சிரித்தார். சிவேல் என்று முகம் சிவக்க தன்னை அன்போடு கங்கா பார்த்ததைக் கண்டு பரவசமாகி போனான் நரேந்திரன். நீயும் வந்து உட்காருமா, எல்லோரும் சேர்ந்து சாப்பிடலாம். அப்பா உத்தரவிட்டதும் சாப்பாடு பாத்திரங்களை மேஜை நடுவில் கொண்டு வந்து வைத்துவிட்டு நரேந்திரன் எதிரில் அவள் உட்கார்ந்து கொண்டாள். மூவரும் தங்களுக்கு வேண்டியதை எடுத்து போட்டுக்கொண்டு சாப்பிடத் தொடங்கினர். அப்பா, மோர் குழம்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச கத்திரிக்காய் பொரியல் செய்திருக்கேன், அதையும் நிறைய வச்சுக்கோங்க. கொஞ்சியபடி தந்தைக்கு உபச்சாரம் செய்தாள். உங்களுக்குத்தான் எடுத்து போட்டுக்கோங்க என்று அவளது கண்கள் நரேந்திரனை பரிவோடு உபசாரம் செய்தன. மிக்க நெருக்கமாகிவிட்ட அவளது அருகாமையில் அவன் மகிழ்ச்சியில் திளைத்து போனான். அவளது அழகிய முகத்தையே பார்த்தபடி உணவை மெல்ல விழுங்கி கொண்டிருந்தான். ரத்னசாமியிடம் பேச வந்த சங்கதியை முற்றிலும் மறந்தே போனான். கையை கழுவிக்கொண்டு கூடத்தில் வந்து உட்கார்ந்தவன் அருகே பால் பாயாச கிண்ணத்தை கொண்டு வந்து வைத்தாள் கங்கா. ராஜவம்சத்தவர்கள்தான் பாயாசத்தை கடைசியில் சாப்பிடுவாங்களாம். கங்காவுக்கு நாங்க ராஜகுலம் நினைப்பு. இப்போ நீயும் ராஜாவாயிட்ட, சாப்பிடு. உற்சாகமாக பச்சிலம் பிள்ளை போல கலகலவென்று சிரித்தார் ரத்னசாமி. பால் பாயாசம் பிடிக்குமோ என்னவோ, பின்னாலிருந்து வந்த அவளது குரல் பாயாசத்தை விட இனிக்கவே அவன் புன்முறுவலுடன் கிண்ணத்தை எடுத்து உறிஞ்சினான். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்கப்பா. பாயாச பாத்திரத்துடன் தந்தை அருகே கங்கா நெருங்கினாள். தம்பிக்கு ஊற்று, எனக்கு இதுவே அதிகம் என்றார் ரத்னசாமி. வேண்டாம் என்று மறுக்க நீட்டிய அவன் கரம் அவளது கை மீது மெல்ல பட்டதும் மின்விசையால் தாக்கொண்டது போன்ற அதிர்ச்சி. மெய் சிலிர்த்து போனான். மன்னிச்சுக்கோங்க என்று மெல்ல முனகினான். நல்ல வேளை ரத்னசாமி கவனிக்கவில்லை என்று தன்னை சமாதானப்படுத்தி கொண்டான். முடிவில் வெற்றிலை பாக்குத்தட்டுடன் உட்கார்ந்த ரத்னசாமியின் சிரித்த முகத்தில் சட்டென கவலை படர்ந்தது. தம்பி, முக்கியமாக பேச வேண்டியதை விட்டுட்டு என்னென்னவோ உளறிக்கிட்டு இருந்துட்டேன். மடையன் நான். உன் பொருளை பலரிடம் விற்க முயன்றேன். ஒரு பெரிய ரூபா கூட தேராது போல இருக்கு. அதனால் முடிக்காது அவன் முகத்தை பார்த்தார். திடீரென்று தலை மீது குளிர்ந்த நீரை கொட்டிவிட்டது போன்றதொரு திகைப்பில் குழம்பி போனான் நரேந்திரன். தாங்க முடியாத அந்த ஏமாற்றம் மனதை குடைந்தது. அழிவிலைக்கு கேட்குறாங்க உள்ளூர் வியாபாரிகள். உனக்கு மறுப்பு இல்லைன்னா அடுத்த வாரம் ஹாங்காங்கிலிருந்து ஒரு பெரிய புள்ளி இங்கு வரார். கலைப்பொருட்கள் சேகரிப்பதில் ஆர்வம் கொண்டவர். அவர்கிட்ட கட்டாயம் உன் பொருள் நல்ல விலைக்கு போகலாம். இன்னும் ஒரு வார காலம் காத்திருக்க அவனுக்கு பொறுமை இல்லை, கையிருப்பும் இல்லை. தன் பொருள்களை கேட்டு வாங்கி கொண்டு போக வேண்டும் என்ற ஆவல் அவன் உள்ளத்தை உந்தியது. நெஞ்சு படபடத்தது. சார், பரவாயில்லை, என் ஜாமான்களை என்னிடம் கொடுத்துருங்கோ. அவசரமாக அழிவிலைக்கு தர வேண்டாம், பிறகு சாவகாசமாக விற்றுக்கலாம் என்றான். நாளைக்கு கடையில் வந்து எடுத்துட்டு போறியா? இல்லை இல்லை, இப்போவே எடுத்து போக வந்திருக்கேன் என்றான் துணிவுடன். ராத்திரி வேலையிலா? அதுவும் இந்த நேரத்திலா? சரி, உன் இஷ்டம் என்று எழுந்திருந்து உள்ளே சென்றார். இரும்பு பீரோவை திறந்து ஒரு மஞ்சள் வண்ண பிளாஸ்டிக் பெட்டியை எடுத்து வந்தார். எல்லாத்தையும் இதுக்குள்ள பத்திரமா வச்சிருக்கேன், பார்த்துக்கோ என்றபடி சாப்பாட்டறை மேஜை மேல் விளக்கடியில் பெட்டியை வைத்து திறந்து காண்பித்தார். இதோ பார், உன் பிள்ளையார். இதுகள் உன் அம்மாவின் நகைகள், நல்லா கணக்கு வச்சுக்கோ என்று பஞ்சு சுருளில் பொதிந்து கிடந்தவைகளை எடுத்து காட்டி அவன் கண்முன் திரும்ப உள்ளே வைத்து பெட்டியை மூடினார். திருப்தியுடன் நரேந்திரன் தலையாட்டினான்.
எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டேன். உனக்கு எப்போ பிரியுமோ அப்போ வந்து மறுபடியும் கொடு. முயன்று பார்க்கிறேன் என்று புன்முறுவலளித்த ரத்னசாமி கடிகாரத்தை பார்த்தார். கிளம்பு, நேரமாகிறது என்று அவரது பார்வை சொல்லியது. அம்மா கங்கா, கொஞ்சம் சில்லுன்னு தண்ணி குடிக்க கொண்டா, மகளுக்கு குரல் கொடுத்தார். உள்ளே இருந்து விரைவாக வந்த கங்கா தண்ணீர் டம்ளரை வைக்க கை நீட்டிய போது நரேந்திரன் கொஞ்சம் நகர்ந்து நிற்க வேண்டியிருந்தது. சரி, நான் வருகிறேன். சிரமத்துக்கு மன்னிக்கவும். விருந்தோம்பலுக்கு மிக்க நன்றி என்று கூறிவிட்டு பிளாஸ்டிக் பெட்டியை தோல்பையில் பத்திரப்படுத்தினான். கள்ளத்தனமாக கங்காவை ஒரு தடவை பார்த்துவிட்டு மகிழ்ச்சியுடன் வெளியே வந்தான். நல்ல வேளை, தெருமுனையில் ஒரு ஆட்டோ தென்பட்டது. ஏறிக்கொண்டு லாட்ஜுக்கு விரைந்தான். வேகமாக படியேறி தன் அறைக்கதவை திறந்து விளக்கை போட்டுவிட்டு உள்ளே நுழைந்து உடனே கதவை தாளிட்டு கொண்டான். அவசரமாக தோல்பையின் ஜிப்பை நீக்கிவிட்டு பிளாஸ்டிக் பெட்டியை எடுத்து படுக்கை மீது வைத்தான். அப்பாடா, கொடுத்த பொருளை திரும்ப சாமர்த்தியமாக வாங்கி கொண்டு வந்து விட்டோம் என்ற நினைப்பிலே நெஞ்சில் ஒரு பரபரப்பு. மெல்ல பெட்டியை திறந்து பஞ்சு சுருளில் பொதிந்து கிடந்த பொருள்களை ஒவ்வொன்றாக எடுத்து படுக்கை மீது வைத்தான். அம்மாவின் நகைகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக வெளிவந்தன. ஆனால் பிள்ளையாரை காணவில்லை. திக்கென்றதொரு கிளியில் உடல் வியர்த்து கொட்ட, நெஞ்சு பதற, விரல்கள் நடுங்க தேடினான் தேடினான். அவனுக்கு பயத்தில் வாய் உலர்ந்து போனது. ரத்னசாமி வீட்டில் விளக்கொலியில் வர்ண ஜாலங்களை வாரி வீசிய வைரப்பிள்ளையாரை அந்த பெட்டிக்குள் காணவில்லை. காலை வரை காத்திருக்க முடியாத சங்கதி. உடனே திருவல்லிக்கேணிக்கு புறப்பட வேண்டும். ரத்னசாமி இத்தனை ஒரு மோசடிக்காரராகவா இருப்பார்? நம்ப முடியவில்லையே. பின் பிள்ளையார் எங்கே மாயமாகி போனார்? தந்தையின் நண்பர் என்று ஏமாந்து விட்டேனே. அம்மாவின் எச்சரிப்பை மறந்து அவரது பகட்டு சொல்லுக்கு மயங்கி அவனது சொத்து முழுவதுமான அந்த விலை உயர்ந்த பொருளை கொடுத்து விட்டு வந்தது எத்தனை மதியினம். படித்திருந்தும் ஒரு முட்டாளகளவா போய்விட்டான். ஐயோ, அவன் இப்போது என்ன செய்வான்? இவைகளை கண்ணீர் சுட, நெஞ்சம் பதற, தொண்டையை இறுக்கிய துயரத்தை விழுங்கிக் கொண்டு மறுபடியும் அந்த பிளாஸ்டிக் பெட்டியை மூடி தோல்பைக்குள் வைத்து ஜிப்பை இழுத்து மூடினான். தோல்பையை தூக்கி கொண்டு விளக்கை அணைத்துவிட்டு கதவை பூட்டி கொண்டு மாடிப்படிகள் வேகமாக இறங்கி வெளியே வந்தான். நேரம் நடுநிசியை நெருங்கி கொண்டிருந்த சமயம். தெருமுனையில் பாதை ஓரத்தில் வைக்கப்பட்டிருந்த குப்பை தொட்டியை சுற்றி 2 நாய்கள் தேடி இழுத்த எச்சில் இலைகளுக்கு சண்டையிட்டு உரிமை கொண்டிருந்தன. வெறுமையாக தெரிந்த சாலையில் பின்புறத்திலிருந்து வேகமாக ஓடிய ஒரு கார் அவனை தாண்டி கொண்டு சென்றது. திடுக்கிட்டு ஒதுங்கினான். எதிர்ப்புறமாக தலையில் ஒரு துண்டை போட்டுக்கொண்டு வந்த மனிதன் விளக்கு அருகில் வந்தபோது மது போதையில் தள்ளாடி கொண்டிருப்பதை கண்டான். தான் தாழ முடியாத துயரத்தில், ஏமாற்றத்தில் நடக்க முடியாது தள்ளாடுவதை உணர்ந்தான். கண்கள் எட்டிய தூரம் வரை ஆள் நடமாட்டமே இருக்கவில்லை. நெஞ்சு வேகமாக துடிக்க, மூச்சு அடைக்க 10 நிமிஷம் நடந்தான். நேரம் வேகமாக விரைவது போன்று அரன்று போனான். திருவல்லிக்கேணி தொலைதூரத்தில் இருப்பது போன்றதொரு பிரமையில் அவனுக்கு அழுகியே வந்துவிட்டது. கொஞ்ச தூரத்திலே ஒரு ஆட்டோ நடைபாதை அருகே நிற்பதைக் கண்டு வேகமாக நடந்தான். உள்ளே ஓட்டுநர் ஆசனத்திற்குள் சுருண்டு குரட்டை விட்டபடி நிம்மதியாக தொங்கிக் கொண்டிருந்தார். ஐயா, ஐயா என்று கூப்பிட்டு பார்த்தும் ஆள் அசையாது போகவே மெல்ல தட்டி எழுப்பினான். திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்த ஓட்டுநர் அவனை தூக்கம் நிறைந்த கண்களால் வெறித்து பார்த்தார். திருவல்லிக்கேணி வர முடியுமா ஐயா? கேட்ட பணம் தருகிறேன், ரொம்ப அவசரம் என்று கெஞ்சினான் நரேந்திரன். விடியற்காலை சவாரி ஒன்றுக்காக இங்கே காத்துக்கிட்டு இருக்கேன், அங்கேயெல்லாம் இப்போ வர முடியாது என்று கூறிவிட்டு மறுபடியும் ஆசனத்தில் முடங்கி கொண்டு விட்டார் ஓட்டுநர். ஏமாற்றம் தாளாது நரேந்திரன் மேலே நடந்தான். வண்டி எதுவும் கிடைக்காவிடு, ரத்னசாமி வீட்டுக்கு நடந்தே போய்விட வேண்டும் என்றதொரு ஆத்திரத்துடன் மேலே விரைந்தான். சற்று தூரத்தில் ஒரு ரிக்ஷா வண்டி பாதை ஓரத்தில் நிறுத்தப்பட்டிருப்பதை கண்டான். ரிக்ஷாக்காரன் உட்கார்ந்த நிலையில் வண்டிக்குள் தூக்கத்தில் ஆடிக்கொண்டிருந்தான். ஐயா, ஐயா மறுபடியும் குரல் கொடுத்து மெல்ல தொட்டு அவனை எழுப்பினான். திருவல்லிக்கேணிக்கு சவாரி வர முடியுமா? கேட்டதை கொடுக்கிறேன். நரேந்திரன் குரல் கெஞ்சி குழைந்தது. 10 ரூபாய் தருவியா என்றதும் தலையாட்டினான். அப்பாடா என்றதொரு சிறு நிம்மதி. ஏறி உட்கார், விளக்க பொறுத்துறேன் என்று கூறிவிட்டு ரிக்ஷாக்காரன் ஆயத்தமானான். நரேந்திரனுக்கு ஒரே அவசரம். ஆனால் அந்த பழைய ரிக்ஷா ஆடிக்கொண்டு மெல்ல நகர்ந்தது.
ரக்கை கட்டி கொண்டு பறக்க மாட்டோமா என்ற ஆதங்கத்தில் வழிநெடுகிலும் துடியாக துடித்து போனான். ஒரு வழியாக வண்டி ரத்னசாமியின் வீட்டு வாயிலை அடைந்தது. பேசிய கூலியை வாங்கி கொண்டு மேலே காத்திருக்க முடியாது என்று மறுத்துவிட்டு ரிக்ஷாக்காரன் புறப்பட்டு போய்விட்டான். வைரப்பிள்ளையாரை பற்றிய நினைவில் அவன் திரும்பி போவதை பற்றி கவலைப்படவில்லை. பூட்டப்பட்டிருந்த கேட்டின் முகப்பில் இருந்த அழைப்பு மணி பித்தனை அழுத்தமாக அழுத்தினான். கனகனவென்ற சத்தம் தெருவின் முனைவரை கேட்டது. யாரது என்று ரத்னசாமியின் அதட்டல் குரல் உள்ளே இருந்து வந்தது. சில வினாடிகளில் வாசல் விளக்கு பளிச்சென்று எரிந்தது. ரத்னசாமி தான் கதவை திறந்தார். கேட் அருகே வந்து, என்னப்பா தம்பி, இந்த வேளையில வந்து தொந்தரவு செய்கிற, என்ன வேணும்? காரமாக கேட்டார். தயவு செய்து கேட்டை திறங்கள், உள்ளே வந்து சொல்றேன். வாசலில் நின்றபடி பேசுகிற சங்கதி அல்ல என்றான் பிடிவாதமாக நரேந்திரன். அரை மனதுடன் கேட்டை திறந்தார். அவன் உள்ளே வந்ததும் கதவை தாளிட்டுவிட்டு கூடத்து குழல் விளக்கை பொருத்தினார். உள்பக்கமிருந்து எட்டி பார்த்த கங்காவை கோபத்துடன் வெறித்தான் நரேந்திரன். பரிவான திருட்டுக்கள்ளி, அப்பனுக்கு ஏத்த மகள், பார்வையும் புன்னகையுமாக நாடகம் போட்டு பற்களை கடித்து கொண்டான். என்னப்பா சங்கதி? நாளைக்கு கடைக்கு சீக்கிரம் போகணும், அதனால என் தூக்கத்தை கெடுக்காதே. வந்ததை சொல்லிவிட்டு கிளம்பு, அதட்டலாக சொன்னார் ரத்னசாமி. அவர் முகத்தில் இவ்வளவு நாட்களாக தேங்கி நின்ற சிநேகி பாவம் மறைந்து கடுமை அப்பிக்கொண்டு விட்டது. இங்கே அதிக நேரம் தங்கணும்னு உத்தேசமில்லை சார். என்னுடைய வைரப்பிள்ளையாரை கொடுத்துட்டா மறு வினாடியே நான் கிளம்பிடுறேன். சொல்லி முடிப்பதற்குள் அவனது இதயம் வாயிற்குள் வந்துவிட்டதை போன்றதொரு திகிலில் துவண்டு போனான். உன் பொருள் அனைத்தையும் உனக்கு காட்டி உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேனே, இது என்ன புதுக்கதை? சீறினார் ரத்னசாமி. கதை இல்லை, உண்மை. நான் லாட்ஜிக்கு போய் பெட்டியை திறந்தப்போ பிள்ளையாரை காணவில்லை. ஐயா, தயவு செய்து என் பொருளை என்கிட்ட கொடுத்துடுங்கோ. அதை தவிர எனக்கு சொத்து சுகம் எதுவும் கிடையாது. கண்களில் நீர் பனிக்க, தொண்டையை துயரம் அடைக்க மெல்லிய குரலில் கெஞ்சினான். வேடிக்கை தான் தம்பி. கொடுத்த ஜாமான்களை திருப்ப வாங்கிட்டு புறப்பட்டு போனவன் திரும்பி வந்து கதை அளக்குறியே. வழியில ஜேப்பிடி திருடன் அடிச்சுக்கிட்டு போனானோ என்னவோ. ஐயா, ஆட்டோவில் தான் போனேன். மற்ற ஜாமான்கள் பெட்டியில் இருக்கே. யாரும் அதை மட்டும் திருடி இருக்க முடியாதே. உன் லாட்ஜில் பறி கொடுத்துட்டு இங்கே வந்து பசப்புறியா? அதற்கும் சாத்தியமில்லை. பெட்டியை திறந்ததும் பிள்ளையாரை காணவில்லை. உடனே கையோடு பெட்டியுடன் புறப்பட்டு வந்திருக்கேன். வேண்டுமானால் நீங்களே பார்த்துக்கோங்க. தோல் பையை திறந்து அந்த பிளாஸ்டிக் பெட்டியை எடுத்து முக்காலி மீது வைத்தான். மூடியை திறந்து, ஐயா பார்த்துக்கோங்க, இதில் என் வைரப்பிள்ளையாரை காணலை என்று தழுதழுத்தான். எனக்கு புரியுது. இப்படி சொல்லிக்கிட்டே என்னை பயமுறுத்தி பணம் வாங்கும் திட்டத்தோட வந்திருக்க. அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. மரியாதையா வெளியே போ, இல்லாட்டா நான் பொல்லாதவன் ஆயிடுவேன். உரத்த குரலில் கூச்சலிட்டார். கண்களை உருட்டி விழித்தார். பற்களை நரநரவென்று கடித்தார். வெடுக்கென நிமிர்ந்தான் நரேந்திரன். இவரிடம் கெஞ்சுவதில் பயனில்லை என்று வெகுண்டான். அனாவசியமா விவாதிக்காம இந்த பிளாஸ்டிக் பெட்டியிலிருந்து நான் கவனிக்காத போது களவாடி கொண்ட பிள்ளையாரை கொடுத்துடுங்கோ. இல்லாட்டி பெருத்த அவமானம் ஏற்படும். நான் விலை மதிப்பு இல்லாத வைரத்தை உங்ககிட்ட தோத்துட்டு போக பம்பாயிலிருந்து இங்கே வரல. நேரே இப்பவே போலீஸுக்கு போய் புகார் கொடுப்பேன். அவன் மேலே பேசும் முன் ரத்னசாமி கைகளை தட்டி உரக்க சிரித்தார். பலே பலே, போலீஸில் போய் புகார் செய்ய உனக்கு மட்டும் தான் தெரியுமாக்கும். ஆரம்பத்தில் நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. இந்த வைரப்பிள்ளையாரை நீ எங்கேயோ இருந்து திருடிக்கிட்டு வந்திருக்க. நீயே போய் வித்தா அகப்பட்டு கொள்வேன்னு தெரிஞ்சு என் தலையில் கட்டின. சனியன் விட்டால் போதும்னு நான் உன்கிட்ட திருப்பி கொடுத்துட்டேன். இப்போ வந்து பயமுறுத்துற? இரு, 2 பேருமே சேர்ந்து காவல் நிலையத்துக்கு போவோம். அங்கே உனக்கு என்ன கிடைக்கிறதுன்னு பார். கிளம்பு. திருட்டு பொருளை கொண்டு வந்து என்கிட்ட விற்க சொல்லி வற்புறுத்தினேன்னு உன் மேலே நான் புகார் கொடுக்குறேன். அயோக்கிய பயலே, என்ன நினைச்சுக்கிட்டு இப்போ வந்து கலாட்டா பண்ற? உரத்த குரலில் கூச்சலிட்டார். ஒரு கணம் அதிர்ந்து போனான் நரேந்திரன். ரத்னசாமி மோசடிக்காரர் மட்டுமல்ல, படு அயோக்கியன். கதையை ஒரேடியாக திருப்பி போடுகிறானே மனிதன். நகை வியாபாரி என்கிற மதிப்பு போர்வையில் வாழ்கிற ரத்னசாமி பேச்சுக்குத்தான் போலீஸில் மதிப்பு அதிகம் இருக்கும். ஊருக்கு புதியவனான அவனை போலீஸ் சந்தேகிக்கலாமே. அதன் விளைவு பல சங்கடங்களில் சிக்கிக்கொள்ள நேரலாம். இப்பொழுது அவன் என்ன செய்வான்? என்ன யோசிக்கிற? கம்பி என்ன வச்சிருவாங்கன்னு பயமா? போகட்டும், என் நண்பன் மகன் என்கிற காரணம் பற்றி மன்னிக்கிறேன். வெளியே போ, இல்லாட்டா என்று விரைந்தார்.
வெளிரடைந்த முகத்துடன் கங்காவை பார்த்தான் நரேந்திரன். கலவரமாக விழித்த ஆவேசமாக ஆத்திரம் பொங்கி கொண்டு வந்தது. பாவி, அப்பாவுடன் சேர்ந்து நாடகம் போட்டு என்னையே மோசம் செய்துட்டியே. அப்பனும் மகளும் முன்கூட்டியே திட்டம் போட்டு என்னை ஏமாளி ஆக்கி விட்டீங்களே. நீங்க 2 பேரும் நல்லாவா இருப்பீங்க? நாசமா போயிடுவீங்க. தனக்குள்ளே புலம்பிக் கொண்டு பெட்டியை எடுத்து தோல்பையில் போட்டு ஜிப்பாவால் மூடி தோளில் மாட்டிக்கொண்டு திரும்பினான். அன்று முன் இரவு வரை அன்பு முகம் காட்டி வரவேற்று உட்கார வைத்து உபசரித்த ரத்னசாமி அவனை இப்பொழுது நிற்க வைத்தே பேசி வெளியே விரட்டினார். இப்படிப்பட்ட கசனிடம் வந்து மாட்டிக்கொண்டு வைரப்பிள்ளையாரை தோற்றுவிட்டோமே என்று தன்னையே நொந்து கொண்டான் நரேந்திரன். இனி என்ன செய்வேன்? யாரிடம் முறையிடுவேன்? தொலைத்த பொருளை எப்படி மீட்பேன்? நெஞ்சு கொதித்து கூக்குரலிட்டது. இன்னொரு தடவை இந்த வீட்டு பக்கம் வந்தியோ காலை வெட்டிடுவேன், உருமினார் ரத்னசாமி. இந்த அநியாயத்தை கேட்க இந்த பட்டணத்தில் யார் இருக்கிறார்கள்? கடவுளே, உனக்கு கண் இல்லையா? உள்ளம் குமுற பதைத்தவனாக வெளியே வந்தான். கேட்டை பூட்டி கொண்டு கதவை படீர் என சாத்தின ரத்னசாமி விளக்கை அணைத்தார். அவனது வருங்காலமே இருளில் மூழ்கிவிட்ட திகைப்புடன் தெருவில் தள்ளாடி கொண்டு நடந்து மெல்ல சாலைக்குள் புகுந்தான். அதற்கு மேல் அவனால் துயரத்தின் பலுவை தாங்க முடியவில்லை. நடைபாதையின் ஓரத்தில் தொப்பென்று உட்கார்ந்தான். அம்மா, அம்மா, ஏமாந்து போயிட்டேன். என்ன செய்வேன் அம்மா என்று புலம்பியபடி கைகளால் முகத்தை மூடிக்கொண்டு உடல் குலுங்க குலுங்க தேற்றுவாரின்றி நரேந்திரன் அழுதான். நேரம் எவ்வளவு ஆயிற்றோ அவனுக்கே தெரியாது. லாரி ஒன்று இடது பக்கமாக அவனை தாண்டி கொண்டு பெருத்த சத்தத்துடன் விரைந்த பொழுது அவன் திடுக்கிட்டு உணர்வுகளை திரும்ப பெற்றவனாக நிமிர்ந்து உட்கார்ந்தான். பால், அம்மா பால். அருகில் இருந்த சந்து ஒன்றிலிருந்து ஒரு பெண் குரல் கொடுத்தது கேட்டது. சற்றென்று தன் கை கடிகாரத்தை விளக்குலையில் பார்த்தான். விடியற்காலை பொழுது 4 மணியை தாண்டி விட்டிருந்தது. வெறுமையான சாலையில் இப்போது மனித நடமாட்டம் லேசாக துவங்கி விட்டிருந்தது. அவன் உட்கார்ந்திருந்த இடத்திற்கு பின்னால் இருந்த டீ கடையின் முகப்பு கதவை வேலைக்கார பையன் வேகமாக திறந்து வைத்தான். ஒரு சில நொடிகளில் கடையின் முன்னே ஒரு சிறு கூட்டம் திரண்டு விட்டது. நடைபாதையிலே நின்றபடி சூடான தேநீரை பருகி கொண்டிருந்தனர். விடியலுக்கே வேலைக்கு போக அவசரப்பட்ட தொழிலாளர்கள் சிலர். நரேந்திரன் மெல்ல எழுந்து நின்றான். கன்னத்தில் வழிந்த கண்ணீர் காய்ந்து போய்விட்டிருந்தது. பயங்கரமானதொரு துயர உணர்வு நெஞ்சை பாறாங்களாக அமுக்கிக் கொண்டிருந்தது. ஏமாற்றப்பட்டோமே என்ற திகில் அக்னியாக வயிற்றில் இன்னமும் எரிந்து கொண்டுதான் இருந்தது. வெகு நேரம் தன்னை மறந்து உட்கார்ந்து விட்டதால் கால்கள் மரத்து போய் உடனே நடக்க முடியாது தடுமாறினான். இன்னைக்கு டீ ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? சும்மா சொல்லக்கூடாது. கதிரேசன் கடை டீக்கே ஒரு தனி ருசி. சிலாகித்த வண்ணம் ஒருவர் தேநீரை பருகி கொண்டிருந்தார். அம்மாவுடன் வாழ்ந்த காலத்தில் விடியும் முன் எழுந்து பல் துலக்கி குளித்து அவன் ஆயத்தமாகிவிட்டால் அவன் தாய் அவனுக்கு சூடான தேநீரோ காஃபியோ தயாரித்து கொடுத்து விடுவாள். சூடாக ஏதேனும் பருகாவிட்டால் அவனுக்கு வேலையே ஓடாது. ஆனால் இன்று அவனுக்கு தாகம், பசி எதுவுமே இல்லை. இனிமேல் இருக்குமா? கண்கள் உறக்கத்தை நாடுமா என்பது சந்தேகமாக இருந்தது. ஐயோ, என் சொத்தை தோத்து விட்டேனே, ஏமாளியாகி விட்டேனே என்று உள்மனம் ஓயாது புலம்பியது. மெல்ல மேலே நடந்தான். சொல்லி வைத்தாற் போல ஒரு ஆட்டோ விரைந்து வந்து அவன் அருகில் நின்றது. எங்கே போகணும் சார்? ஆட்டோக்காரர் கேட்டார். நரேந்திரனுக்கு துயரத்திலும் சிரிப்புதான் வந்தது. முதல் நாள் இரவு அவன் சீக்கிரம் ரத்னசாமி வீட்டுக்கு விரைய துடித்த போது வண்டியே கிடைக்கவில்லை. திண்டாடி போனான். இப்பொழுது வழியவே வந்து ஆட்டோக்காரர் கேட்கிறார். அவனுக்கு அத்தனை அவசரமாக லாட்ஜிக்கு போய் ஆக வேண்டியது ஒன்றும் இல்லையே. வெறுப்போடு தலையை அசைத்துவிட்டு மெல்ல நகர்ந்தான். கால் ஓயும் வரை நடக்க வேண்டும். இத்தனை பெரிய ஏமாளியாக இருந்தவனுக்கு வண்டி ஒரு கேடா? தன் மேலேயே வெறுப்புடன் மெல்ல நடந்தான். தான் தங்கியிருந்த லாட்ஜை நடந்தே அடைந்து விட்டான். அதற்குள் பொழுது பளபளவென்று விடிந்து விட்டது. இருள் பிரிந்து வெளிச்சம் பரவத் தொடங்கியது. மாடிக்கு விரைந்து தன் அறைக்கதவை திறந்து தாளிட்டு கொண்டு படுக்கை மீது விழுந்தான். மறுபடியும் தாங்க முடியாது பச்சை குழந்தை போல விம்மி அழுதான். ஆண் பிள்ளை அழுகலாமா? அம்மா சொல்லி அவனை சிறு பிராயத்தில் கண்டிப்பதும் உண்டு. அம்மாவின் அன்பு மகனாக வளர்ந்த காலத்தில் அவர்களது வாழ்வில் எத்தனையோ இடர்கள், துன்பங்கள் எட்டி பார்த்ததுண்டு. அவன் தந்தை இறந்த பொழுது பள்ளி பருவத்து சிறுவனான அவன் மரணம் தந்த அதிர்ச்சியில் நடுநடுங்கி அழுதான். தாயை நிரந்தரமாக பிரிந்துவிட்ட போது துயரத்தில் மனம் நொறுங்கி குமுறி அழுதான். பரம்பரை உடைமை பொருளை ஒரு பாதகனிடம் பறி கொடுத்து விட்டோமே என்ற ஏக்கம் தந்த திகிலில் வெகு நேரம் அழுதான்.
தாள முடியாத துக்கத்தின் சுமை நெஞ்சை நொறுக்கினால் ஆண் பிள்ளைகளும் அழத்தானே செய்வார்கள். இன்னுமா தூங்குறீங்க? லாட்ஜ் பையன் உரத்த குரலில் கூறி கதவை பலமாக தட்டினான். திடுக்கிட்டு எழுந்து படுக்கை மீது உட்கார்ந்தான் நரேந்திரன். ஜன்னல் வழியே உள்ளே பளிச்சென்று வீசிய வெளிச்சம் கண்களை கூசியது. அழுது வீங்கி உப்பியிருந்த இமைகள் நெருப்பாக எரிந்தன. மெல்லச் சென்று கதவை திறந்தான். லாட்ஜ் பையன் மிரண்டு விட்டான். என்ன சார் உடம்புக்கு? மூஞ்சி உப்பி இருக்கு, கண்கள் சிவப்பா இருக்கு. அவனது அனுதாபம் நரேந்திரன் புண்பட்ட மனதிற்கு கொஞ்சம் இதமாக இருந்தது. ஒண்ணுமில்ல, லேசா காய்ச்சல் போல இருக்கு, தாழ்ந்த குரலில் முனகினான். பையன் சற்றென்று அருகில் வந்து அவனது கன்னத்தில் கை வைத்து பார்த்தான். ஆமாம் சார், உடம்பு சுடுதே. பல் விளக்கிட்டு பேசாம படுத்துக்கோங்கோ. நான் சூடான காஃபி கொண்டு வந்து தரேன். காய்ச்சல் அதிகமானால் கவலைப்படாதீங்க. லாட்ஜி பக்கத்திலேயே ஒரு டாக்டர் இருக்கார், ரொம்ப நல்லவர். அவரை கூட்டி வருகிறேன். குடிக்க வெந்நீரை ஒரு ஃப்ளாஸ்கில் ஊற்றி கொண்டு வந்து வைக்கிறேன், பரிவுடன் சொன்னான். கண் கலங்கி போனான் நரேந்திரன். அம்மாவுக்கு பின் உண்மையான அன்புடன் பேசியவன் லாட்ஜ் பையன் ஒருவன்தான். பல் விளக்கிவிட்டு கதவை அடைத்து கொண்டு படுக்கையை ஒழுங்கு செய்துவிட்டு தோல் பையிலிருந்த பிளாஸ்டிக் பெட்டியை எடுத்தான். அதை காணும்போதே அவனுக்கு ஆத்திரம் மண்டி கொண்டு வந்தது. அவனது உடைமைகளை பத்திரமாக பெட்டியில் வைத்து தருவது போல சாகசம் செய்தார் ரத்னசாமி என்ற நினைப்பு உள்ளத்தை உளையாக்கியது. அந்த பெட்டிக்குள் இருந்த தாயின் நகைகளை எடுத்து தன் கைக்குட்டையில் போட்டு முடிந்து கொண்டு பெட்டியை வெறுப்புடன் குப்பை கூடைக்குள் போட்டான். மணிப்பர்சையும் நகை முடிப்பையும் தலைமாட்டின் மெத்தையின் அடியில் கட்டில் பலகை மீது வைத்து மெத்தையை இழுத்து மூடி படுக்கை விரிப்பை சரிப்படுத்தி தலையணையை போட்டு படுத்து கொண்டான். அவனையும் மீறி தலைமாட்டில் மெத்தைக்கு அடியே இருக்கும் அவனது பொருளை யாரும் திருடி கொள்ள முடியாது என்ற நினைப்பு. பையன் சொன்னது உண்மைதான். கொஞ்ச நேரத்தில் உடல் முழுவதும் சூடாகி காய்ச்சல் மும்முரமடைந்தது. தலையை கோடாலி கொண்டு பிளப்பது போன்ற ஒரு தலைவலி, முட்டிகளை முறுக்கி பிழிவது போன்ற வேதனை. அம்மா, ஐயோ என்று துடித்தான். மறுபடி பையன் வந்து கதவை தட்டிய போது அவனால் எழுந்திருக்க கூட முடியவில்லை. சிரமப்பட்டு கதவை திறந்தான். ஃப்ளாஸ்கில் வெந்நீரும் டபரா டம்ளரில் காஃபியுமாக பையன் உள்ளே வந்தான். சார், காஃபியை சாப்பிடுங்கோ, டாக்டரை கூட்டி வரேன் என்றான் மிகவும் அனுசரணையுடன். ஒரு வாய் காஃபி உள்ளே சென்றதும் வயிறு குமட்டியது. 2 தடவை கழிவறைக்கு ஓடி வாந்தி எடுத்து விட்டு வந்தான். உடல் சோர்ந்து தள்ளாடி போய் படுக்கையில் விழுந்து விட்டான். கதவை தாளிடாது விட்டு விட்டான். யார் வேணும்னாலும் உள்ளே புகுந்து அவனது பெட்டியையோ தலைமாட்டில் உள்ள உடைமைகளையோ எடுத்து போகட்டும், என்ன வேணுமானாலும் நடக்கட்டும், எனக்கு அக்கறை இல்லை என்றதொரு விரக்தியில் கண்களை மூடியபடி அரற்றி கொண்டு இருந்தான். கொஞ்ச நேரத்தில் லாட்ஜ் பையன் டாக்டருடன் உள்ளே வந்தான். வைத்தியர் நரேந்திரனை நன்கு பரிசோதித்துவிட்டு, ஒன்றுமில்லை, புழு காய்ச்சல், மருந்து சாப்பிட்டு 1 வாரம் ஓய்வாக இருந்தால் பூரண குணமாகிவிடும் என்று ஆறுதல் சொன்னார். 1 வாரமா? திக்கென்று அதிர்ந்து போய்விட்டான் நரேந்திரன். லாட்ஜுக்கு வாடகை, டாக்டருக்கு பணம், மருந்து வாங்கவும் சாப்பாட்டிற்கும் செலவு எல்லாம் போக அவனிடம் கையிருப்பு எதுவுமே இருக்காதே. திருநெல்வேலி ரயில் பயணத்துக்கு காசு வேண்டுமே. கையில் பணமில்லாது தொடர்ந்து லாட்ஜில் தங்கினால், முதலாளி கழுத்தை பிடித்து வெளியில் தள்ளினால் தெருவிலே பசியோடு அலையவா பம்பாயிலிருந்து வந்தான்? காய்ச்சலின் வேதனையை விட பணப்பிரச்சனை அவனை புரட்டி எடுத்து கொண்டிருந்தது. நல்ல வேலை, முன்பணம் தர வேண்டும் என்று லாட்ஜ் முதலாளி வற்புறுத்தவில்லை. டாக்டரும் கைமேல் காசு என்று பயமுறுத்தவில்லை. காலை மாலை பையன் வாங்கி தந்த காஃபி ரொட்டிக்கும் மருந்துக்கும் மட்டுமே பணம் செலவாகியது. 1 வார காலம் அவன் கிழித்து போட்டாக நாராக கிடந்தான். மருந்து வேகத்தில் தன்னையும் அறியாது தூங்கி போனவன் அசைந்து புரண்டு படுத்ததினால் தலைமாட்டில் பத்திரப்படுத்தி வைத்திருந்த மணிப்பர்ஸ் நழுவி கீழே விழுந்து விட்டது. அடுத்த நாள் காலை உள்ளே வந்த பையன் பர்ஸை பார்த்துவிட்டு எடுத்து கொடுத்தான். அவன் முயன்றிருந்தால் பர்ஸையும் நரேந்திரன் தலைமாட்டில் இருந்த நகை முடிப்பையும் தட்டி கொண்டு போயிருக்கலாம். குறைந்த சம்பளத்தில் வேலை செய்து கொண்டிருந்த லாட்ஜ் பையன் நாணயமானவனாக இருந்தான். வசதியாக வீடும் வியாபாரமுமாக வாழ்ந்த ரத்னசாமியோ வடிகட்டின அயோக்கியனாக, பிறர் பொருளுக்கு பேயாக பறக்கும் பாதகனாக இருந்தார். அவரை அவனால் மறக்கத்தான் முடியுமா? அவரது துரோகச் செயலை நினைவின்றி நீக்கத்தான் முடியுமா? காய்ச்சல் இறங்கி உடம்பு சிறிது குணமானதும் நரேந்திரனுக்கு இருப்பு கொள்ளவில்லை. அன்று காலை முகத்தை மழித்து கொண்டு பையன் கொண்டு வந்து தந்த வெந்நீரில் குளித்து முடித்தான்.
டாக்டர் ஃபீஸ், லாட்ஜ் வாடகை இத்தியாதிகளை கொடுத்துவிட்டு பையனுக்கு அன்பளிப்பாக 15 ரூபாய்களை தந்துவிட்டு வெளியே கிளம்பினான். மீதி அவனது பர்சில் 25 ரூபாய்கள் தான் இருந்தன. ரயில் பயணத்திற்கும் மற்ற செலவிற்கும் கொஞ்சம் கணிசமாக பணம் தேவையாயிற்றே. ஒரு ஆட்டோவை பிடித்து கொண்டு நகரத்தின் நடுவே நெருக்கமாக ஓடிய அந்த தெருவிற்குள் புகுந்தான்.